என்னங்க ஆச்சு நம்ம இந்திய அணிக்கு நேத்து பார்த்தீங்கன்னா, அயர்லாந்து கூட 2-0ன்னு இப்போ ஒயிட் வாஷ் ஆகியிருக்காங்க நம்ம இந்திய அணி. ப்ளஸ் வந்து பார்க்கவே ரொம்ப 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 கடுப்பா இருக்கு. என்னடா இப்படி போய் தோல்வி அடைஞ்சிருக்கீங்களே அப்படின்ற மாரி இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உலக T20 வேர்ல்டு கப் மகளிர் ஆஸ்திரேலியா கூட தோல்வி அடைஞ்சு இப்போ அரையிறுதிக்கு நுழைய முடியாம வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்படி ஒரே நாள்ல 2 தோல்வி நம்ம இந்திய கிரிக்கெட் அணிக்கு வந்து அடி மேல அடியா விழுந்திருக்கு. ப்ளஸ் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி வந்து ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பா சொல்லி ஆகணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆண்கள் கிரிக்கெட் அணியை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்த்துடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண நம்ம இந்திய அணி முதல்ல வந்து நம்ம வந்து பவுல் பண்ணுறோம் அப்படி டிசிஷன் வந்து ஐயர் எடுத்தார். அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட ஆரம்பிச்ச அயர்லாந்து வந்து எப்பவும் போல் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் சொதப்பல் இருந்தது. டக்குன்னு ஒரு 3 விக்கெட் இழந்தாங்க. ஆனால் ஹாரி டெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் கேமை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேம் எடுத்துகிட்டு போய் ஒரு அருமையான ஆஃப் செஞ்சுரி பதிவு பண்ணார். ப்ளஸ் 5 ஆஃப் செஞ்சுரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டீசெண்டான ஃபைட்டிங் ஸ்கோர் அடிக்க முடிஞ்சது. 20 ஓவருக்கு அவங்க வந்து 154 ரன் அடித்தாங்க. ஓகே 154லாம் எங்களுக்கு ஒரு சாதாரண மேட்ரு, சப்பா மேட்ரு, சும்மா சால்ட் வாட்ரு அப்படின்ட்டு நம்ம வந்து எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க தருணத்தில் நம்மளோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒவ்வொரு பால்லேயே கோல்டன் டக் அவுட் ஆகி வெளில போகிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர், இஷான் கிஷன் எல்லாம் வரிசையாக வந்து நடைய கட்டுறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திலக் வர்மா வந்து சும்மா வேறு லெவலில் இன்னிங்ஸ்லாம் ஆடலைங்க. ஒரு நிதானமான இன்னிங்ஸ் ஆடி எப்படியாவது நான் கேமை முடிச்சு கொடுப்பேன்னு ஒரு பொறுமையாக வந்து விளையாட ஆரம்பித்தார். ப்ளஸ் அவரும் ஒரு அருமையான ஆஃப் செஞ்சுரி பதிவு பண்ணார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் செஞ்சுரி இந்திய அணிக்கு ஒரு வெற்றிக்கு அழைத்து செல்லும் சொல்லியானும். இருந்தாலும் கடைசி ஓவரில் நல்ல ஒரு ட்விஸ்ட்டுங்கிறத காத்துக்கிட்டு இருந்தது. ஒரு ஓவருக்கு 17 ரன் தேவைப்பட்டுச்சு. அந்த ஓவரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு கொஞ்சம் வந்து நம்பிக்கை ஏற்படுத்தினார் நம்மளோட ஹர்ஷித் ராணான்னு சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் அந்த ஓவர் வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணி விளையாண்டாரு. ப்ளஸ் அதுக்கு தகுந்த மாதிரியும் அயர்லாந்து பவுலர்கள் கொஞ்சம் வைடு நோ பால்னு கொஞ்சம் வாரி வழங்கிட்டு இருந்தாங்க. இப்படிலாம் இருக்கும் போது கடைசியில் நம்ம இந்திய அணி 1 ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்ச் வந்து தோல்வி அடைஞ்சனால இப்போ அயர்லாந்து அணி 2-0ன்னு நம்மளை வந்து இந்த சீரீஸை விட்டு வெளில அமிச்சு ஒயிட் வாஷ் பண்ணி ப்ளஸ் வந்து வரலாற்று சாதனை மிக்க ஒரு வெற்றி வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு சீரீஸை வின் பண்ணியிருக்காங்க. உலக சாம்பியன் இந்தியாங்க. T20 வேர்ல்டு கப்பில் உலக சாம்பியனான இந்தியாவை வீழ்த்தி தட்டி தூக்கி 2-0ன்னு ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க. வேற லெவலுங்க. இதுக்கு அயர்லாந்தை நம்ம வந்து பாராட்டியே ஆகணும். ப்ளஸ் வந்து எப்படி சொல்கிறதுன்னு சில இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் குட் கிரிக்கெட் விளையாடுறாங்களோ அவங்களுக்கு என்றைக்குமே வெற்றி கிடைக்குங்கிறது உதாரணமாக இன்றைக்கி வந்து அயர்லாந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ப்ளஸ் இந்திய அணி இதே ஒரு தோல்வி மனசில் வச்சுக்கிட்டு அடுத்தது இங்கிலாந்து கூட விளையாட போகிறாங்கன்னு ஒரு 2 நாள் தான் கேப்பு. ப்ளஸ் அதில் நிறைய சேஞ்சஸ் பண்ணினா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி கம்பல்சரி வந்து இங்கிலாந்தை வீழ்த்த முடியுங்கிறது ஒரு ஆணித்தரமான ஒரு கருத்து. அதுக்கப்புறம் நம்ம பெண்கள் கிரிக்கெட் பக்கத்து வருவோம். ப்ளஸ் பெண்கள் கிரிக்கெட்டில் நேற்று இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். வால்வா சாபா அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருந்தாங்க. அந்த ஒரு மேட்ச் வந்து இந்த மேட்ச்சில் ஜெயிச்சா மட்டும்தான் அரையிறுதி போக முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் ஆடி இந்திய அணி வந்து தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சி இன்றைக்கி ரொம்ப சுமாராக கிரிக்கெட் விளையாண்டாங்கன்னு சொல்லி அவனுங்க. எஸ்பெஷலி ஆரம்பத்திலேயே எப்போவுமே அதிரடி ஆடக்கூடிய வந்து சஃபாலி வர்மாவும் சரி, சுமித்தி மந்தானாவும் சரி சுமாராக பொறுமையாக ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே விக்கெட் லூஸ் பண்ணக்கூடாதுன்னு விளையாண்டாங்கன்னு வச்சா. ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்த ஜெனிமா இன்றைக்கி ரொம்ப 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 மோசமாக பூராக விளையாண்டாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு பேட்லேயே படல. ஒரு வர்ற எல்லாம் சிங்கிளாக பொறுக்கி கடைசியில் அப்படி இப்படின்னு ஓரளவுக்கு வந்தாங்க. விக்கெட் விளையாட்டியும் ரன்ஸு வேணும். ஒரு 200 ரன்னுக்கு மேலே அடித்தா மட்டும்தான் ஆஸ்திரேலியா மாதிரி அணி ப்ரெஷர் போட முடியும் அப்படிங்கிறது தெரியாமல் ஓரளவுக்கு தடுமாறினாங்க. இருந்தாலும் கேப்டன் ஹர்மன்பிரீத் கௌர் கடைசியில் 3 6 அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு ஹாட்ரிக் 6 அடித்தது மட்டும் இல்லாமல் ஒரு அருமையான ஆஃப் செஞ்சுரியை பதிவு பண்ணி ப்ளஸ் இந்தியாவுக்கு 170 ரன்னுங்கிறத தேடி கொடுத்தாங்க. ஓகே 171 அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி ஆட ஆரம்பித்த ஆஸ்திரேலியா சும்மா ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு சில சர்க்கிள்கள் இருந்தது. 3 விக்கெட் இழந்தாங்க. ஒரு 60 ரன்னுக்குலாம் 3 விக்கெட் இழந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எலிஸ் பெரி அண்ட் ஸ்கேர்னர் 2 பேரும் சேர்ந்து வேறு லெவல் பார்ட்னர்ஷிப் போட்டு இந்தியாவோட அந்த அரையிறுதி கனவை சுக்குநூறாக சதைச்சாங்கன்னு சொல்லி ஆகணும். இந்த மேட்சை ஈஸியாக கம்ஃபர்டபுளாகவே ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஆகணுங்க. இதனால் நம்ம இந்திய அணி இப்போ வந்து அரையிறுதிக்கு நுழைய முடியலை. அதனால் குரூப் ஏலேருந்து ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா வந்து பார்த்திங்கன்னா அரையிறுதிக்கு நுழைஞ்சிருக்காங்க. குரூப் பியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் 2 பேரும் போயிருக்காங்க. ப்ளஸ் இந்தியா இந்த மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சதன் காரணம் ஒரு மிடில் ஆர்டரில் சரியான ரன்ஸுங்கிறது வரல. ப்ளஸ் வந்து வெறும் ஒரு T20 மாதிரி விளையாடவே இல்லைங்க. ஒரு சிங்கிளாக பொறுக்கி ரன்ஸ் வந்து ஒவ்வொன்றா பொறுக்கி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் வந்து விக்கெட் நம்ம கைவசம் இருக்குது, பின்னாடி பேட்டர்ஸ் இருக்குது. ப்ளஸ் அதை பொறுப்புன்னு வந்து அடிக்க போயிருந்தாங்கன்னா கம்பல்சரி வந்து ஒரு ரன்ஸுங்கிறது ஒரு 200 ரன்னுக்கு மேலே அடிச்சிருந்துருக்கலாம். ப்ளஸ் அப்படி அடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்தியா நேற்று வந்து ஜெயிச்சிருப்பாங்க, அரையிறுதி நுழைஞ்சிருப்பாங்க. ப்ளஸ் வந்து இப்போ ஒரு பிளாக் டேவாக மாறிடுச்சு. இந்தியா மகளிர் அணியும் ப்ளஸ் வந்து தோல்வி அடைஞ்சு அரையிறுதி விட்டு வெளியேறிட்டாங்க உலகக்கோப்பையிலேருந்து. அரையிறுதிக்கு கூட நுழையாமல் வெளியேறிட்டாங்க.
ப்ளஸ் இந்திய அணிக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்கள் அணியும் பார்த்தீங்கன்னா, நேத்து அயர்லாந்து கூட ஒரு சின்ன அணிக்கு எதிரா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தோல்வி அடைஞ்சு, ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. இது ஒரு கம்பல்சரி ஒரு பேசும் பொருளா மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. என்னையா சின்ன டீம் கூட போய் தோத்துட்டீங்கன்னு கம்பல்சரி எல்லாருமே போட்டு கிளின்னு நம்ம இந்திய டீம கிழிக்க தான் போறாங்க. ஏன்யா சூரியவன்சி எடுக்கல அப்படின்ட்டு இந்த ஒரு பக்கெட்டு ஒரு கம்பல்சரி ஒரு பேச்சு வரதான் போகுது. ப்ளஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். ப்ளஸ் இந்திய அணி என்ன தவறு செஞ்சாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல சுட்டி காமிங்க. மறக்காம நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம வந்து பேசலாம். ப்ளஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.